சூசு என்டர்டைன்மெண்ட் நேயர்களே, நம் மனதை மிகவும் பதைக்கும் வகையில் தற்போது நாம் காணும் காட்சி பெரும் ஆக்ரோஷ கோர தாண்டவத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஆம், திருவண்ணாமலை மாநகராட்சி அருகே உள்ள பகுதி பவித்ரம் கூற்றோடு. அந்த பகுதியில் ஏரிக்கரை மிகவும் வரலாறு பெற்ற ஏரிக்கரையாகும். கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சுமார் 35 மணி நேரம் மழை பெய்ததால் பலத்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆகவே அங்குள்ள மக்கள்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும்படி அங்குள்ள ஊராட்சி நிர்வாகம் கேட்டுக்கொண்ட சூழ்நிலையில் சிலர் அலட்சிய போக்காலும் கவனக்குறைவாலும் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் குறிப்பாக ஏற்கனவே இந்த ஏரிக்கரையில் 2 பேர்கள் சிலர், அதாவது 24 மணி நேரத்திற்கு பிறகு முள்வேலியை பிடித்துக் கொண்டு அவர்கள் மீட்ட நிலையில் பிறகு நாடானந்தல் பகுதியைச் சேர்ந்த அரசு அதிகாரி நாடானந்தல் இபி ஆபீசராக பணியாற்றி வருகிறார். இவரின் பெயர் அண்ணாமலை. இவரை சில தினங்கள், அதாவது 2 நாட்களாக காணவில்லை என அவர்களது குடும்பத்தார் புகார் அளித்துள்ளனர். காவல்துறையினர் ஒரு புறம் விசாரிக்க, பல முனை விசாரணையில் ஒரு ஏரிக்கரையில் ஒரு உருவம் ஒன்று மிதப்பதாக அவர்களுக்கு செய்தி வந்தது. இதனால் பவித்திரத்தில் உள்ள ஏரிக்கரையில் இவர்தான் அவருடைய கணவரா என்று விரைந்து சென்றார் அண்ணாமலையாருடைய மனைவி மற்றும் அவருடைய குடும்பத்தார். பதைக்கும் வகையில் அவர்கள் நாடானந்தல் இபி ஆபீசர் அண்ணாமலை என்பது தெரிய வந்தது. 2 நாட்களாக மிதந்த 3 பேரில் ஒருவர், அதாவது அண்ணாமலையை மற்றும் இவர் மிதந்ததும் தெரியவில்லை. எத்தனை நாட்கள் அந்த ஏரிக்கரையில் விழுந்தார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இது போன்ற சம்பவங்களில் அரசாங்கம் ஏற்கனவே அல்லும் பகலும் பாராமல் மாநகராட்சி, அதாவது திருவண்ணாமலை மாநகராட்சியினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு மிகவும் சிரமமின்றி மக்களுக்கு பல பணிகளை துரிதப்படுத்தியிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, மென்மேலும் அவரது பணிகளை வலுப்படுத்த வேண்டும் என்று நாம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இருப்பினும் பல கட்சியினரும், குறிப்பாக திமுக கட்சியினை சார்ந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு துரிதமாக செயல்பட்டு மக்களை கண்ணிமை போல காத்து வருகிறார். இதில் எதுவும் மாற்றமில்லை. அதே நேரத்தில் பொதுமக்களும் தங்களுடைய சிரமங்கள் இருப்பினும் தங்கள் பாதுகாப்பை கருதி வீட்டிலேயே இருப்பது மிகவும் மகத்தானது என்பதை நமது சூசு என்டர்டைன்மெண்ட் சேனல் சொல்லிக் கொள்கிறது. இது போன்ற விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க நமக்கு அரசாங்கம் எவ்வளவு பாதுகாப்பு அளித்தாலும் நாமும் நமக்கு நாமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே சிறந்த அறிவுரையாகும். அரசாங்கம் ஒரு புறம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் தங்களது பொழுதுபோக்கும் அலட்சியமே இது போன்ற விபத்துக்கள் ஏற்பட காரணமாகவும் அமைகிறது. ஆகவே இது போன்ற விபத்துக்களை தவிர்க்க நாம் விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே இது போன்ற அசாகரியமான சூழ்நிலையை நாம் தவிர்க்க முடியும் என்பதற்காகவே இந்த பதிவு. இந்த ஒரு கோரமான பதிவு எந்த ஒரு நபருக்கும் வரக்கூடாது என்பதற்காகவே இந்த பதிவுகள் போடப்படுகின்றது. அண்ணாமலை அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய சூசு என்டர்டைன்மெண்ட் சேனல் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது.